ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட நாளான இந்த நல்ல நாள்லையே நீ எதிர்பார்த்த விஷயத்தை எல்லாம் உனக்கு முடிச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த சாயப்பா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில நீ கடந்து போற ஒவ்வொரு நிமிஷமும் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்க போது. என்னை தினமும் வழிபடக்கூடிய உன் வாழ்க்கையில எந்த தீய சக்தியுமே உன்னை நெருங்க முடியாது. அதே போல உன் தலைவிதி எப்படி உனக்கு எதிராக எழுதப்பட்டிருந்தாலும், கர்ம வினைகள் உன்னை பாடாப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தாலும், அத்தனையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைச்ச இந்த சாயப்பா உன் கர்ம வினைகளை காணாம போக செய்து உன் விதியையும் மாற்றி எழுதி உன்னை நல்லா வாழ வைப்பேன் என் செல்லமே. யார் மூலமா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இப்போது உன் வாழ்க்கையில இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தள்ளிவிட்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். எனக்காக யாரும் இல்லைன்ற எண்ணமே இனி உன் மனசுக்குள்ள வேணாம். உன் ஆள் மனசுக்குள்ள எப்போதுமே இந்த சாயப்பா குடியேறி உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு முதல்ல நீ நம்பணுமே செல்லமே. வாழ்க்கையில நீ இதுவரைக்கும் பல கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சிருக்கே தவிர மிகப்பெரிய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்ததில்லைன்னு எனக்கு தெரியும். அது அத்தனையையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். அதுக்கு முன்னால இந்த உலகத்தை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் நீ சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒன்று உனக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் பேர், இன்னொன்று உனக்கு பிடிக்காதவங்க கொஞ்சம் பேர். உன் வாழ்க்கையில் பெரும்பாலான நேரத்தை உனக்கு பிடிச்சவங்களுக்காக செலவிடு. ஏன்னா அது இன்னும் உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரும். ஆனால் பிடிக்காதவர்கள் பற்றி ஒரு சில நிமிஷங்கள் மட்டும் செலவிட்டு அவங்கள நினைக்க கூடாதுன்னு மறக்க முயற்சி செய். ஏன்னா பிடிக்காதவங்களை சில நிமிஷங்கள் ஏன் நினைக்க சொல்றேன் தெரியுமா? அவங்கள நினைக்கும் போது உன் வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற வைராக்கியம் உனக்குள்ள வரும். என்ன நடந்தாலும் நல்லவர்கள் உனக்கு நல்லதை சொல்லுவாங்க, நன்மையை செய்வாங்க. ஆனா கெட்டவங்க தான் உனக்கு மனசுக்கு உறுதியையும் வைராகியத்தையும் தூண்டிவிடும் விதமாக ஏதாவது ஒரு கெட்டதை செஞ்சு இன்னும் உன்னை உற்சாகத்தோடு வாழ வைப்பதற்கு காரணமாக இருப்பார்கள். ஏதாவது ஒரு கெட்டது நடந்தாதானே உன் மனசுக்குள்ள ஒரு ஆவேசம் வந்து வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணுன்ற வைராகியம் வருது. மொத்தத்துல நீ அமைதியா நடந்து போறதுக்கு நண்பர்கள் வேணும், வேகமாக ஓடுவதற்கு எதிரிகள் வேணும். எதிரிகள் இருந்தாதானே அவங்க முன்னாடி நம்ம ஓடி போய் ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணமே உனக்குள்ள வருது. வாழ்க்கைய சூதாடி ஜெயிக்க முடியாது, போராடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். போராடிக்கிட்டே இருக்கிற உன் வாழ்க்கையில எல்லா சோதனைகளையும் கடந்து நீ ஜெயிப்பதற்கு உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்க போறேன். நம்பிக்கையும் பொறுமையும் கடைப்பிடிச்சினா உன் எதிர்காலம் மிக பொன்னானதாகவே இருக்கும். ரொம்ப நாளா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த, அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு வருத்தத்திலையும் குழப்பத்திலும் நீ இருந்த. அதனால்தான் இப்போது இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்ததை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை வேகமாக வர சொன்னேன். ஏன்னா யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைஞ்ச நல்ல நாளாக இது இருக்கிறதுனால இன்னைக்கே நீ நினைச்சத கண்டிப்பாக நடத்தி கொடுத்துடுறேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்த காலகட்டமெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ நீ நினைச்சது போலவே நடக்க போகுது. சில விஷயங்கள் நடக்காத போது முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக கடப்பதுதான் சரியாக இருக்கும். உனக்கு வேணுங்கிறதுல நீ எதை கேட்டியோ கேட்கலையோ, உனக்கு எது சரியா வரும்னு எல்லாமே இந்த சாயப்பா எனக்கு தெரியும். இனி நீயே வந்து உனக்கானதை வேணாம்னு சொன்னாலும் உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமா நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் பயணத்துக்கு தயாராக இரு. உன் வாழ்க்கை பயணத்தில் இந்த முறை நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. எப்போதுமே நேர்மறை எண்ணத்தோட தயாராக இரு. உன் மனசுக்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன் மேல அன்பா அக்கறை செலுத்த யாருமே இல்லைன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததானே? என்னதான் உன் மனசை ஏதாவது ஒரு வேலையில ஈடுபடுத்தினாலும், என்னடா இது வாழ்க்கை நினைச்சு நீ வருத்தப்படுற அளவுக்கு உன்னை சுத்தி எல்லாமே உனக்கு எதிராக நடந்தது. ஆனா இப்போது இந்த சாயப்பா அனைத்தையும் சரி செய்ய போறேன். உன் மனவேதனைகள் எதுவாக இருந்தாலும்
அதை என்கிட்ட சொல்லிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கோ. நான் நிச்சயமாக அனைத்தையுமே உனக்காக மாற்றி தருவேன். உன் மனபாரங்கள் அனைத்தும் மறைந்து போய் இனி எல்லாமே நீ நினைச்சது போல நடந்து உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரப்போகுது என் செல்லமே. எல்லாத்துக்குமே நீ மற்றவங்களையே தேடிக்கிட்டு இருக்காம உன்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோ. நீ முயற்சி செஞ்சினா நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏன்னா நீ கூப்பிடாமலேயே ஓடி வந்து உதவி செய்ய உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயமாக நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடக்கும். ஆனால் அது நடக்கிற வரைக்கும் வாய்ப்புக்காக நீ காத்திருக்க வேண்டாம். உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கோ. உன் திட்டம் என்னன்னு அடுத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சாயப்பா எனக்கு தெரியும். வாழ்க்கை எப்படி வாழணும்னு நீ ஆசைப்பட்டு கனவு கண்டு வச்சிருக்கியோ அதன்படியே உன்னை வாழ வைக்க நான் இருக்கேன். என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் ஆக்கி தர்றேன். இப்போதைக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் உனக்கு கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. பாரம் சுமப்பவன் தான் இந்த சாயப்பா. உன் மன பாரத்தை எல்லாம் என் மேலே இறக்கி வச்சுட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துக்கிட்டு உன் பாரத்தையும் வலியையும் நான் சுமந்துக்கிட்டு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே தருவேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரவங்களால நீ பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு தெரியும். என்னதான் நீ அவங்க கிட்ட அனுசரித்து போனாலுமே கூட யாரும் உன்னை புரிஞ்சிக்காம கஷ்டப்படுத்துறதும் எனக்கு தெரியும். எது எப்படி இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் நீ செஞ்ச தானமும் தர்மமும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். நீ விரும்பிய வளமும் நலமும் செல்வமும் உன்னை வந்து சேரும்படி செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய எதிரிகளும் உனக்கு செய்வன செஞ்சவங்களும் கண்திருஷ்டி வச்சவங்களும் உன்னை முடக்கணும் நினச்சவங்களும் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி நான் செய்ய போகிறேன். வாழ்க்கை துணைக்காக போராடும் பிள்ளைகளும் சரி அல்லது ஒரு குழந்தை வரம் வேணும்னு கேட்ட பிள்ளைகளும் சரி எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையவே அமைச்சு கொடுத்து அவர்கள் எதிர்பார்த்த எல்லா வரத்தையும் நான் கொடுக்க தான் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை சரியாக புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துகிறாங்களே நினச்சி கவலைப்படாத. அவர்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த விதத்தில் அந்த வகையில் உன்னை பற்றி நான் புரிய வைக்கிறேன். நீயாகவே போய் உன்னுடைய துணையை திருத்தணும்னு நினச்சி முயற்சி செஞ்சு இன்னுமே சூழ்நிலையை கஷ்டமாக்கிக்காத. நீ எதிர்பார்த்தது போல உனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். அதன் மூலமாக அவரை சரி செஞ்சிடலாம். உன்னுடைய அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்தும்படி உனக்கென ஒரு வாய்ப்பு வரும். அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. எல்லாத்தையும் எதிர்கொள்ள தேவையான சக்தி உன் பிரார்த்தனை மூலமாக தான் உனக்கு கிடைக்கும். அதனால் பிரார்த்திப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்தி விடாதே. நீ எந்த அளவுக்கு பக்தியோட நம்பிக்கையோட என்னை வணங்குறியோ அந்த அளவுக்கு உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நீ என் மேலே வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் உணர்ந்ததால தான் இனி எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பு. நல்லதே உனக்கு நடக்கும்.